ஹாய், வெல்கம் பேக் டு நம்ம மணி விலாக் சேனல். இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலாக டைம் வந்து இன்னைக்கு சீக்கிரமாக முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பண்ணும்போது தாங்க நிஜமாக சொல்கிறேன், நிறைய டியூட்டி மிஸ் பண்ணுறோம், ரொம்ப இழுத்துட்டே போவோம். மற்ற நாளில் சீக்கிரம் முடிஞ்சிடும். 12:22. ஆக்சுவலாக நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நியர்பை கௌரிவாக்கத்தில் தான் இருக்கேன். வந்துட்டேன். சரி, ஓகே. டெய்லி இயரிங்ஸ் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் கொஸ்டின்லாம் எதனால தான் ஆன்சர் பண்ணலாம். ஓகே. கஸ்டமர் பற்றிலாம் நிறைய கேட்பீங்களா, கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ லாஸ்ட்டாக ஒரு கஸ்டமர் வந்தாங்க. ஆக்சுவலாக மேடவாக்கத்துலேருந்து அவங்களே தான் ஆன் த வே கஸ்டமரு. கை போட்டு நிறுத்தினாங்க, ஏற்றணும். அங்கேருந்து வந்து இங்கே கௌரிவாக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்துலேயே தங்கமயில் ஜுவல்லர்ஸ் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே போகிறாங்க. ஜுவல்ஸ் எதாவது வாங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். புக் பண்ணியிருக்காங்க நிறைய ஆட்டோ. சரி, எதுவும் சொல்ல, நான் 100 ருபீஸ் அவ்வளோதான் இருக்கும். அது 4 கிலோமீட்ரு. கேட்டேன். அப்பா இல்லைப்பா, 80 ரூபாப்பா, நாங்கள் டெய்லி ரெகுலராக போகிறோம்ப்பா அந்த பக்கம். 80 ரூபா தான்ப்பா அவன் கொடுக்கும் அப்படின்னு. 80 ரூபா இல்லைம்மா, 100 ரூபா. நான் கேட்டது நியாயமானது, ஆப்பில் போட்டு பாருங்கள், அவ்வளோதான் வரும். 4.5 கிலோமீட்டர்னா அவ்வளோ வரும் அப்படின்னு சொன்னேன். அவங்க பையன் சரி போகலாம் அப்படின்னு. சரி, ஏறிட்டாங்க. ஏறிட்டு வந்து அந்த வேலை வரும்போது அவங்களாவே வந்து தோதனப்பா இருக்கு. ஃபோன் பண்ணால் யாருமே வர மாட்டாங்க. எவ்வளோ நேரமாக நிற்கிறோம். ஆப்லேயே வந்து 110 ரூபா காட்டுது ரேபிட்டோவில். சரி, ஒரு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டால் நியாயம். ஒரு 130 ரூபா கொடுக்கலாம். ஆனால் வந்து யாரும் வரமாட்டாங்க. 200 கேட்குறாங்கப்பா அநியாயத்துக்கு அப்படின்னு. சரி, நான் எதுவுமே சொல்ல. சரி, கம்முன்னு விட்டேன். அப்புறம் வந்து இறங்குறாங்க. வந்து இறங்கிட்டு எவ்வளோப்பா, 80 ரூபா கொடுக்கணும், 100 கொடுங்கம்மா அப்படின்னு. 100 கொடுத்தாங்க. மா, நீங்கள் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வந்தீங்க, அந்த டிரைவருங்களை பற்றி சொல்கிறீங்க. சரி, ஓகே. அவங்க வந்து எவ்வளோ கேட்டாங்கன்னு சொன்னீங்க, எக்ஸ்ட்ரா வந்து கேட்குறாங்க, 200 கேட்குறாங்கன்னு சொன்னீங்க. பரவாயில்ல. ஆனால் நியாயமாக ஒருத்தன் ஒரு 100 கேட்குறேன், கரெக்டான ரேட்டு. அதுலேயும் வந்து ஒரு 20 நீங்கள் எதனா கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரிலாம் சில கஸ்டமர் இருக்கிறதுனால தான் அவங்க கேட்குறாங்க. அவங்களுக்கு சும்மாலாம் சொல்லக்கூடாது, கரெக்டு தான் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான். ஒரு கொஞ்ச நேரம் பேச்சே இல்லை. காசை கொடுத்துட்டு அவங்க பாட்டுன்னு திருப்பி கூட பார்க்கல, அவங்க பாட்டுன்னு போயிட்டாங்க. எஸ், அந்த மாதிரி கஸ்டமர் வந்து எதனா ஸோ அவங்களுக்கும் புரிய வைக்கணும்லங்க, அவங்களுக்கு தெரியணும். நியாயமாக ஒருத்தன் வரான், ஒரு உழைப்புக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அவங்ககிட்ட போயிட்டு ஒரு ஒரு 20 ரூபா கம்மி பண்ணி ஆப்பில் பார்த்து 110 ரூபா காட்டினதை ஒருத்தன் 100 ரூபா கேட்குறான் அப்படின்னா, அதுலேயும் இன்னும் ஒரு 20 ரூபா கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது தப்பு இல்லை. சொன்னது அவங்களுக்கு எப்போ ஆட்டோவில் போனாலும் அவங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி வந்து எல்பிஜி சிஎன்ஜி கேட்டே இருக்கீங்க. எல்பிஜியா சிஎன்ஜியா எது பெஸ்ட்டு அப்படின்னு. நிறைய தடவை சொல்லியாச்சு. சிஎன்ஜி தான் பெஸ்ட்டு. மைலேஜ் வைஸு, என்ன சொல்கிறது, காஸ்ட் வைஸு, எல்லா விதத்துலையும் சிஎன்ஜி தான் பெஸ்ட்டு. மைலேஜும் நல்லா தரும். எனக்கு தெரிஞ்சு நான் அதிகபட்சம் டெய்லி வந்து ஒரு 380 ரூபாய்க்கு போட்டேன்னா 3000 ரூபாய் வரைக்கும்லாம் ஓட்டியிருக்கேன். குறைஞ்சது 2500 வரைக்கும் தாராளமாக ஓட்டலாம். எல்பிஜி பற்றி தெரியல, பட் டிரைவர்ஸ்ட்டை கேட்டால் எல்பிஜியோட சிஎன்ஜி தான் பெஸ்ட்டு. மைலேஜ் வைஸு ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ புதுசாக நீங்கள் வாங்க போகிறீங்க, ஆட்டோ எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக சிஎன்ஜி தான் போகணும். ஏன்னா இப்போது போகிறீங்க, ஒரு காசு கொடுத்து வாங்க போகிறீங்க, ஐஃபோன் வாங்குற அளவுக்கு ஒரு காசு எடுத்துகிட்டு போகிறோம், இல்லை சாம்சங் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல அட்வான்டேஜாக ஒரு 5G, அந்த காலத்தில் 5G தானே வாங்குவோம். அந்த ஆப்ஷனில் தானே போய் ஆகணும். அந்த மாதிரி தான். ஸோ சிஎன்ஜி புதுசாக எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக சிஎன்ஜிக்கு போங்க. இல்லை செகண்ட்ஸில் போகிறீங்க, எல்பிஜியில் வந்து காஸ்ட் வைஸ் நல்ல பொருள் வந்து ஏதோ கம்மி விலைக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க. எனக்கு வந்துச்சு ஒரு 90க்கு வந்துச்சு ஒன்று, ஒரு ஆட்டோ சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவங்க ஏதோ எமர்ஜென்சிக்காக விற்கிறாங்க, அது வாங்க வேண்டியது. சரி, வீட்டில் சொன்னதுனால இப்போ வேணாம். அதை உடனே எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி வைக்கவும் முடியாது. நம்மளது ஒரு ஆட்டோவுக்கு தான் கரெக்டாக இருக்குது இடம். வேணா நானும் வாங்கியிருப்பேன் எல்பிஜி. ஏன்னா அந்த மாதிரி எதனா ஒரு நல்லா வருது, ஒரு எல்பிஜி ஆட்டோ நல்லா வருது அப்படின்னா தாராளமாக எல்பிஜி எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஆனால் பட் வந்து புதுசாக எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சிஎன்ஜிக்கு போயிடுங்க. ஏன்னா இப்போ பங்க்லாம் ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு, கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது. பட் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக சிஎன்ஜி நிறைய இடத்துல வந்துடும். ஓகே, சிஎன்ஜி கண்டிப்பாக எடுங்க. என்னோட ஃபஸ்ட் இயர்னிங்ஸ் எவ்வளோ ப்ரோ நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்க. என்னோட ஃபஸ்ட் இயர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நாள் அன்றைக்கி ஒரு 700க்கு ஓட்டினேன். ஃபஸ்ட் நாள் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. எப்படி போனோம், ஆக்சுவலாக நம்ம ரேபிடோ ஓட்டி பைக் டாக்ஸி ஓட்டி இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கோம். நம்மளுக்கு தெரியும் கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஆட்டோவாக போகும்போது அது வந்து ரேபிடோ பைக் டாக்ஸி அப்படின்னும் போது தனியாக ஒருத்தவங்க வருவாங்க, ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, சாஃப்ட்வேர் கம்பெனி வேலை செய்கிறவங்க, அவங்க வருவாங்க. நம்ம அவங்ககிட்ட பெருசாக எதுவுமே இன்ட்ராக்ட் பண்ண தேவையில்ல. அது ஏறுவாங்க, ஓடிபி சொல்லுவாங்க, வந்துட்டே இருக்கலாம். பட் இதில் வர்றது பெரும்பாலும் ஃபேமிலி வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க, ஒரு ஃபேமிலியாக வருவாங்க. ஒரு சின்ன குழந்தை வரும். ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு குழந்தைய அனுப்புகிறாங்கன்னா நம்மகிட்ட பேசுவாங்க அவங்க அம்மா, இது குழந்தைய பத்திரமா கூப்பிட்டு போங்க அப்படின்னு. ஃபேமிலியாக வராங்கன்னா அந்த குழந்தை அங்கிள்னு கூப்பிடும். இது வந்து வேறு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு. ஃபஸ்ட் தடவை வந்து கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஒரு 3 டியூட்டி மட்டும் தான் ஃபஸ்ட் நாள் பண்ணேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டியூட்டி தான் பண்ணேன். ஒரு 650 ரூபா நினைக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் நாள் என்னோட இயர்னிங்ஸ். அதுக்கப்புறத்துலேருந்து வந்து செகண்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணது 1300. சிஎன்ஜிக்கு 350 போக 300 250 சிஎன்ஜி ஆகும். என் வீட்டுக்கு எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறது ஒரு 1000 ரூபாய். அந்த மைண்ட் செட்டில் வந்துட்டேன். ஓகே பரவாயில்ல, 1000 ரூபாய் டெய்லி கொடுக்குறோம். அப்படியே நம்ம அம்மா வந்து இஎம்ஐலாம் கட்டி கடனை அடிச்சுட்டு வந்துடுவாங்க. கொஞ்ச நாள் நம்மளுக்கு ஆட்டோ நம்ம சொந்தமாயிடும்ல, ஒரு 3,400,000 பரவாயில்ல இப்படியே போட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் 1000 ரூபாய் மைண்ட் செட்டில். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ட ஆரம்பித்தவங்க தான் இப்போலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு வீடியோ பண்ண பாருங்க, அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடிலேருந்து 2க்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஓகே அப்போ எனக்கு இது ஆயிடுச்சு. ஓகே 1000 ரூபாயில் நின்றக்கூடாது, இவ்வளோ இருக்குது. நான் ஒன்று ஃபஸ்ட் நாளில் வந்து என்ன பண்ணிட்டேன், காலிலேருந்து நைட் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு அலைவன் சுற்றுவேன். ஒரு 1500 ரூபாய் ஒன்றும் தெரியாது. வெயிலெல்லாம் ஓட்டுவேன், ரேப்பிடோ ஓட்டுற மாதிரி. பட் அதுக்கப்புறம் கற்றுக்கினேன், புரிஞ்சுக்கினேன். தொடர்ந்து ஒரு நான் ஆட்டோ எடுத்து கரெக்டாக 70 நாள் ஆகுது. கடைசியாக ஒரு 50 நாள் 55 நாள் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் நம்ம வீட்டுக்கு வர்றதில்ல. 2000 ரூபான்றது 2000 ரூபாய் ப்ராஃபிட் இல்லாமல் வர்றதில்ல, சிஎன்ஜி போக. அது மாதிரி தான் ஓட்டிகிட்ருக்கேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு இயர்னிங் வந்து 650. அதுக்கப்புறம் 1 வீக்குக்கு அப்புறம் நம்ம வேறு ரேஞ்சு தான் இப்போ பண்ணுற இயர்னிங்ஸை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சேலஞ்செலாம் பண்ண சொல்கிறீங்க. யாரோ ஒருத்தர் வந்து 3 to 9 பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக 3 to 9லாம் பண்ணுறதுலாம் எப்படிங்க சேலஞ்ச் ஆகும்? அது என்ன டைமிங் எனக்கு ஒன்றும் புரியல. சேலஞ்சுன்றது ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கிங் டைமில் நம்ம கூட நிறைய பேர் போட்டி போட்டு ஒர்க் பண்ணுற நேரத்தில் ஒரு 10 ஆட்டோ டிரைவர்ஸ் கிட்ட வர டியூட்டியை நம்ம எடுத்து அதை ஓட்டி அன்றைக்கி இயர்னிங்ஸ் காட்டுறது தான் ஒரு சேலஞ்சாக இருக்கும். அது வந்து அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த 3 to 9 அது நேரமே அதில் போய் எப்படி எடுப்போம்? நம்ம போவோமா அந்த டைமில் வெளியில் ஆட்டோவில்? அந்த டைமில் போகிறது ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக போவாங்க. ஹாஸ்பிட்டல் போகிறவங்க, இல்லை இந்த ட்ரெயின் பிடிக்க போவாங்க. பஸ்ஸில் போகிறவங்க கூட காலைல தான் போவாங்க, வெளியூருக்கு போகிறவங்க. இல்லை வெளியூர்லேருந்து வர ட்ரெயினில் ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு வர ட்ரெயின்லேருந்து வீட்டுக்கு வர பார்ப்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமராக தான் இருக்கும். அப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணோம், அப்படி ஒர்க் பண்ணோன்னா நான் கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பார்ட் டைம் வேலை ஏதோ பார்க்குறேன், இல்லை ஒரு ஸ்கூல் சவாரி பண்ணுறேன், இல்லை ஒரு ஆஃபீஸ்க்கு எதுக்கோ ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன், டைம் கொஞ்சம் இருக்குது, நைட்டு ஒரு 3 மணிக்கு ஏஞ்சி போய் காலைல பண்ணுறதை வந்து என்னோடய எக்ஸ்ட்ரா இயர்னிங்ஸாக வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த டைமில் போய் நான் ஒர்க் பண்ணி காட்டலாம். பட் வந்து நான் வந்து இதை ப்ரொஃபஷனலாக பண்ணுறேன். எனக்கு வந்து காலிலேருந்து அந்த நைட் வரைக்கும் எனக்கு ஒர்க் பண்ணால் 2000 ரூபாய் இல்லாமல் போகக்கூடாது வீட்டுக்கு ப்ராஃபிட்டு. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ போய்ட்டு நான் ஒரு நாள் போய்ட்டு அந்த 3 to 6 நான் போய்ட்டு என்ன பண்ணணும், ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்கணும். அங்கேருந்து யாருனா வராங்களா, ட்ரெயினில் வந்து வீட்டுக்கு போகிறாங்களான்னு பார்க்கணும். அதுக்காக நான் மெனக்கெட்டி என் வீட்டிலேருந்து நான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 8 கிலோமீட்டர் போகணும். சிஎன்ஜிக்கு நான் ட்ராவல் பண்ணி போகிறேன், அது வேறு விஷயம். பட் இது தேவையில்லாமல் போய் அங்கே யாருனா கிடைப்பாங்களான்னு அங்கே லைனாக ஒரு 50 ஆட்டோ நிற்கும், வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே போய் நின்று நான் எடுக்கணும். அது ஒரு இடத்துல போய் சேருவாங்க. அங்கே போய் நின்று அங்கேருந்து டியூட்டி அந்த விடிய காலையில் கிடைக்கணும். அது வந்து அந்த டைமிங்கே எனக்கு சரியில்லாத டைமிங். கண்டிப்பாக அந்த சேலஞ்சை நான் பண்ண மாட்டேன். 3 to 9 பண்ண மாட்டேன். பட் வந்து நைட்டு ஒரு 1 டே ஃபுல்லாக நைட்டு ஓட்டுறது, ஒரு 10 to 6 4 அந்த மாதிரி வேணால் அதை ட்ரை பண்ணுறேன். நைட்டில் எப்படி இருக்கும் டியூட்டி அப்படின்றத நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுவும் எனக்கு பெரும்பாலும் இருக்காது, போகிற இடத்துல ஸ்ட்ரக் ஆகிடும். அது எப்படி ஓட்டுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, இங்கேருந்து போகும்போது ரிட்டர்னுக்கும் சேர்த்து சார்ஜ் கேட்குற மாதிரி இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு கேட்க தெரியாது. அதனால் அதுவும் எனக்கு பண்ணுறதுக்கு இப்போதைக்கு சாத்தியம் கிடையாது. ஓகே. அண்ட் ஃபைனலி வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்கீங்க. நான் பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே எங்கே பார்த்தாலும், ப்ரோ நான் எடுக்க போகிறேன், நான் இது மாதிரி ரேபிடோ ஓட்டுறேன், இல்லை வேறு இடத்துல ஒர்க் பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கேன், இது பண்ணோன்னு எனக்கு கொஞ்சம் இருக்குது ரொம்ப நாளாக, பட் நீங்கள் பண்ணோன்னு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் அதே மாதிரி சொல்கிறேன், எதுவுமே வந்து நம்ம வந்து அடுத்தவங்கள பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகியும் ஓகே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் வந்து நீங்கள் ஒரு ரேபிடோ ஓட்டுறீங்க அப்படின்னா அதில் போடுற எஃபர்ட்டை கண்டிப்பாக இதில் போடணும். இதில் வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேபிடோ ஒரு வெயிலில் ஓட்டின அந்த கஷ்டம் வந்து இந்த ஆட்டோவில் உட்காந்தோடனே போயிடுச்சுப்பா ஓரளவுக்கு. ஒரு இவ்வளோ பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு, ஒரு 1.5 போதும். அதுலேயே நீங்கள் அந்த மாதிரி திருப்தி ஆகிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் சொல்கிறேன், அதை விட்டு தாண்டவே மாட்டீங்க. எவ்வளோ வந்தாலும் சரி, நம்ம வந்து நம்ம டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும், ஏற்றிட்டே போகணும், ஒரு லெவலில் நின்றக்கூடாது. அதுதான் நான் உங்களுக்கு அட்வைஸாக சொல்கிறேன். இது நல்ல இயர்னிங்ஸு வந்தவொடனே நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு மைண்ட் செட்டில் வந்து எப்படி இதுலேயே ஸ்டாப் ஆகிடக்கூடாது. ஓகே, டெய்லி உங்கள் டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணே போங்க. அதுக்கு பணத்துக்காக நம்ம அலையிறோம் ஆசைப்படுறோம் அப்படின்னு கிடையாது. எப்போவுமே சொல்கிறது தான், பணம் வரும்போது சம்பாரிச்சிடணும், வயசு இருக்கும்போது சம்பாதிக்கணும். ஓகே, எல்லோரும் சொல்லுவாங்க, நம்ம ஆட்டோ எடுத்த அந்த அவர் கூட சொன்னார், இதெல்லாம் வளர்ந்தவங்க இருக்காங்க, இதில் கொஞ்சம் காசு பார்த்தவொன்னே இதெல்லாம் அழிஞ்சு போய் கெட்ட பழக்கத்தில் போனவங்களும் இருக்காங்க. நான் நிறைய தடவை சொல்லுவேன், நான் எல்லாமே பார்த்துட்டு வந்தவன், அதெல்லாம் திருப்பி நம்ம எதுலேயும் போக மாட்டோம். நான் முன்னாடி எப்பவும் சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறது, இப்போ எவ்வளோ தான் காசு இருந்தாலும் எனக்கு எதுவுமே ஒரு பெரிய விஷயமா தெரிறது கிடையாது. அது பண்ணலாமா பண்ணக்கூடாதா
மதியானத்தில் போகிற ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். வீட்டில் போய் சாப்பிட்டு தூங்கணும்னு தான் தோணுமே தவிர இந்த ஆட்டோ ஓட்டின டயர்டில் அதை போய்ட்டு எதனா பண்ணலாமா அப்படிலாம் எவ்வளோ இருந்தாலும் அதை பற்றி எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி வரவங்க நம்ம மைண்ட் செட்டை வந்து ஒரு மாதிரி வச்சுட்டு இதில் ஏர்னிங்ஸ் பண்ணுறோம், இதால் வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியமாக பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் தயவுசெய்து சொல்கிறேன், நம்மளை பார்த்து மோட்டிவ் ஆகி ஆட்டோ எடுத்து நாளைக்கு டியூ கட்ட முடியல, இல்லை ஓட்ட முடியல, அதனால் விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி பேர் மட்டும் தயவுசெய்து வாங்கிடாதீங்க. எடுத்தீங்கன்னா என்னென்னலாம் அதில் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிவிடுங்க. எந்த டவுட் இருந்தாலும் சரி நம்ம இன்ஸ்டாகிராமில் கேளுங்க, நம்ம ஐடியா கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எங்கள் அப்பா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் எடுத்துகிட்டு அப்படியே விட்டுட்டாரான் முடியாமல். அந்த மாதிரி இவன் விட்டுருவான் ஒரு 2-3 நாள் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காரு. இப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆனால் இப்போ நான் போடுற எஃபர்ட்டை பார்த்துட்டு, ஏன்னா நான் வந்து வேலையில் போயிட்டு அவ்வளோ எதனா கிடைக்குமா நம்மளுக்கு பிடிச்சி வரலாம், கடைசியில் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் ஐயப்பன் பண்ண சொல்லுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதில் பிடிச்சி நம்ம வரப்போகிறோன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் போட்ட எஃபர்ட்டை பார்த்துட்டு இப்போது எங்கன்னா ஒரு 2 நாள் நான் பைக் ரைட்லாம் போகல. இப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தங்கச்சி, என் பொண்ணு, ரொம்ப இதுலேயே ஓட்டிகிட்டே இருக்கேடா, எதனா கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் எங்கன்னா போயிட்டு வாங்க, பைக் சும்மா தானே இருக்குது, பைக் சும்மா இருக்குதா, ஒரு 3 நாள் எங்கன்னா போயிட்டு வாடா பைக் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பைக் ரைடு எங்கெல்லாம் போகலான்னு தான் இருக்கேன். எங்கன்னா போகலாமா, எதனா ஒரு ஊர் சஜஸ்ட் பண்ணுங்கள், பைக் ரைடு போகிற மாதிரி நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்னு. எனக்கும் சரி ஓகே போனால் நல்லா தான் இருக்கும்னு தோணுது. எங்கள் அம்மா அப்பா சொல்லிகிட்டே இருக்காங்க, பார்ப்போம். எதனா ஒரு டிரைவ் ஒரு பைக்கில் அப்படியே போயிட்டு ஒரு 3 நாள் ரிலாக்ஸ் ஆகலான்னு பார்க்குறேன். ஓகே, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சால் சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி ஓகே, தேங்க்ஸ் டு மணி லாக்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஆட்டோ எடுக்கிறோம் நினைக்கிறவங்க கண்டிப்பாக எடுங்க. இன்கம் இருக்குது. எதுக்கும் பயப்படாதீங்க, யார் சொல்கிறாங்கன்னு பயப்படாதீங்க, தைரியமாக பண்ணுங்கள் எது பண்ணணும். இல்லை கார் எடுக்க போகிறேன், ஆட்டோ வந்து கொஞ்சம் வெயிலாக இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க, ஓகே கார் எடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து கார் எடுக்கணும்னு நினச்சேன், எடுத்தேன்னா இந்த லோக்கல் ஓடணும் இல்லை, எனக்கு வந்து நிறைய இடம் போகணும் அப்படின்னு ஆசை. அதனால என்ன பண்ணேன், சரி ஓகே ஒரு கார் எடுத்து அவுட் ஸ்டேஷன் மட்டும் போடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் இப்போ வேணாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஆட்டோவுக்கு வந்துட்டேன். ஓகே, ஸோ எது பண்ணாலும் ஒரு ஃபிக்ஸட் மைண்டோட இதை நான் பண்ண போகிறேன். என்னோட இது வந்து டார்கெட் இது, அடுத்தது அப்படின்ற லெவலில் இறங்குங்க, முடிங்க. ஓகே 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 தேங்க்ஸுங்க. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன். வீட்டுக்கு சாப்பிட போனேன், என் பொண்ணு வர அந்த மாதிரி இன்றைக்கி லீவு. ஃபோன் பண்ணி கேட்டால் டேடி மாத்திரை போட்டியா, நேற்று நான் போடல சாப்பிடல அதனால் மாத்திரை போடல, அந்த மாத்திரை போட்டியா, ஏன்னா அவள் தான் தொல்லை பண்ணி ஆர்டர் போட சொன்னான். எல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு ஒரு பிரியாணி வேணும் வரியா அப்படின்னு. சரி அவளுக்கு போய் வாங்கிட்டு போய் கொடுக்கணும், டைம் ஆகிடுச்சு 12:40. வாங்கிட்டு போகிறேன். ஓகே, டேக் கேர், நல்லா இருங்க, நல்லா பண்ணுங்கள், வேறு லெவலில் நம்ம வருவோம். ஓகே ஓகேங்க, நான் கிளம்புறேன்.